எதிர்கட்சியில இருந்து அத்தனை பிரச்சனை. பிரச்சனைகள் இருந்தது. எதிர்கட்சியில இருந்து அத்தனை பிரச்சனை. நம்மள வேலையே பார்க்க விடல. ஒரு வீடியோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. என்னைய ஒரு இடத்துல நின்று கேம்பெயினே பண்ண விடல. அந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. அத்தனையும் தாண்டி வரதுக்கு உறுதுணையா இருந்தது இன்னைக்கு நம்ம தாவேகா தொண்டர்கள், இங்க இருக்க ஐடி விங் பசங்க, இங்க இருக்க தாவேகால இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும். அவங்க இன்னைக்கு இல்லைன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு தெருமூலையிலையும் இத போட்டுட்டு நான் நிமிர்ந்து நின்று நடந்து ஒவ்வொரு ஓட்டு வீடு வீடா போய் வாங்கி இங்க சிவகாசி மக்களோட மனசுல இடம் பிடிச்சதுக்கு இங்க இருக்க அத்தனை பேருமே காரணம். எல்லாரும் உழைச்சது ஒரே ஒரு காரணம் தான். எல்லாரும் உழைச்சது ஒரே ஒரு காரணம் தான். அவரை எப்படியாவது சட்டசபையில உட்கார வச்சு அழகு பார்த்து முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக உழைச்சோம். அது நிறைவேறிச்சு. நிறைவேறி 100 நாட்கள் ஆயிடுச்சு. அத்தனை விமர்சனங்கள், முன்னாடியும் அத்தனை விமர்சனங்கள், இப்பயும் அத்தனை விமர்சனங்கள். விமர்சனங்கள் இல்லாம ஸ்மூத்தா நாங்க மக்கள் சேவை பண்றதுக்காக வந்தோம். அதை பண்ணவே விடக்கூடாதுன்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் வேலையே. எதையாவது சொல்லிட்டே இருக்கிறது தான் வேலையே. எல்லாரும் அழகா இன்னைக்கு டிவியில நம்ம நாடகம் கோலங்கள் நாளங்கள்லாம் போய் பார்த்துட்டு இருந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாரும் எங்க பார்த்தாலும் நம்ம ஆட்டோல கூட கேப்ல கூட இப்படி போன் அட்டாச் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் சட்டசபையில என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஜனநாயகத்தை எல்லாரும் மக்கள் எனக்கு மட்டும் இல்ல, அரசியலும் தெரிஞ்சுக்கணும். அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எதிர்கட்சிகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாங்க மக்கள் பிரதிநிதியா நீங்க எங்களை அங்க போய் உட்கார வச்சிருக்கீங்க. நாங்க என்ன பண்றோம் மக்களுக்காக, சிவகாசி மக்களுக்காக நான் என்ன பேசுறேன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக லைவ் இன்னைக்கு போட்டிருக்காரு. அது இந்த லைவ் நடக்க கூடாதுன்னு ஒருத்தவங்க அழுன்னு அழுகுறாங்க. ஒரே அழுக நேத்தெல்லாம். ஐயோ எதுக்குங்க லைவ்ல போட்டு நீங்க போடுறீங்க, நீங்க வார்த்தையை நீக்கிறோம் மட்டும்தான் சொல்றீங்க, ஆனா அவங்க ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கன்னு அழுகுறாங்க. ஏன்னா 2021 அவங்களும் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, நாங்க இனிமே லைவ்ல உங்களுக்கு காமிப்போம். இன்னைக்கு வர நடத்தவே இல்லை. இன்னைக்கு நம்ம அவங்க முகத்திரைய காமிக்கிறோம்ல, அது உங்களுக்கு பயமா இருக்கு. ஐயோ மொத்த கட்சியும் உங்க எல்லாம் சேர்த்து அழிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லாரும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுத்தாங்க. யூடியூப்ல எல்லா இடத்துலயும் 2% தாங்க வாங்குவாங்க, 3% தாங்க வாங்குவாங்க. இங்க இருக்கிற ஒருத்தர் சும்மா ஏதோ பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் நம்ம தான் வரோம் அப்படின்னு ஒரு பால்கோவா அமைச்சர் இங்க ஒருத்தவர் இருந்தாரு. அவரு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. ஐயோ தெரியாம இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட விளாண்டோம்பா. இன்னைக்கு ஒரே கட்சியா இன்னைக்கு ஆட்சி பிடிச்சு அவரை முதலமைச்சரா உட்கார வச்சு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த கொடியேற்றும் போது இருந்ததே, எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஐயா அடுத்து மக்கள் கண்ணீர் விட்டது அன்னைக்குதான். இன்னமும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அங்க சட்டசபையில உட்காந்துட்டு இப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எங்களை எப்படா இவங்கெல்லாம் வந்தாங்க, இந்த
மூஞ்சிலாம் எப்படி என்ன புரியலையே. நம்ம இங்க இருந்து உட்காந்து இவங்களுக்கெல்லாம் மக்கள் இவ்வளவு நாள் எப்படி நம்பி ஓட்டு போட்டாங்க. அதாவது பண்ணையார் புத்தி குறுநிலர் புத்தி வந்து போவே இல்லை அவங்களுக்கு. இன்னும் நம்ம சாமானியர்லாம் எப்படி சட்டசபைக்குள்ள வந்தாங்கன்னு இன்னும் அப்படியே உள்ள இருந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு வைத்தறிச்சல். எல்லாருமே பாத்தீங்கன்னா பண்ணையாரும் குறுநில மன்னரும் தான். அவ்வளவு காசை வச்சுட்டு மக்களுக்கு வாரி வாரி இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் பணின்ற ஒண்ணு பண்ணதே கிடையாது. இன்னைக்கு நம்ம பண்றோம், எத்தனை விஷயமா பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவங்களுக்கு என்னடா பண்றது, இவங்க என்ன எப்படி முடிக்கலாம்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, இவ்வளோ பெரிய படைக்கு பின்னாடி இங்க இருக்க மக்கள் படைன்ற ஒரு படை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னு என்ன தெரியல அவங்களுக்கு. இன்னொன்னு, என்னைய பத்தி நிறைய விமர்சனங்கள், அதை பத்தி நான் எப்படா ஏதாவது ஒரு மேடை கிடைக்குமான்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதாவது ஒரு பெண்மணியா இருந்தா அரசியல் வரக்கூடாதா? ஏன் அரசியல் வரக்கூடாதா? வந்தா கோட்டு சூட்டு போடக்கூடாதா? ஏன் நாங்களாம் இங்கிலீஷ்ல பேசக்கூடாதா? அப்படிதாங்க போடுவோம். ஏன் உங்களுக்கு பண்ணையாளர்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா? குறுநில மன்னர்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா கோட்டு போடணும்னு? சாதாரண நாங்க மக்களும் போடுவாங்க, நாங்களும் டை போடுவோம், நாங்களும் ஷூ போடுவோம். அதை பார்த்துட்டு உங்களால ஏத்துக்க முடியல. ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ்லயே ஆட்சி வந்துட்டாங்க. புலம்பி தவிச்சு தினமும் என்னைய பத்தி ஏதாவது உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அந்த கோட்டு போட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கு பெரிய ஒரு சர்ச்சை பண்ணாங்க. அடுத்து